அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி தினத்தில் எப்படி விரதம் இருந்து வழிபட்டா நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சதுர்த்தி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாளாக அமைந்திருப்பதால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா விநாயகரை தரிசித்தாலே கோடி புண்ணியம் உண்டு. இந்த நாளை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும்னா ஓம் கணபதியே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசையும் பௌர்ணமியில் இருந்து வரக்கூடிய 4வது திதின்னு சதுர்த்தி திதி அமைங்க. இதெல்லாம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது சுக்லபட்ச சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது கிருஷ்ணபட்ச சதுர்த்திங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடார சதுர்த்தின்னு கொண்டாடுவோம். அதே போல் நம்ம பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி வியாழக்கிழமையில் அமைந்திருப்பது நம்மளுக்கு கோடி புண்ணியத்தை தேடித்தரப்போகுது. இந்த நாளை நம்ம விநாயகரை வழிபடுவதால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களையும் நிச்சயம் போகுங்க. இந்த நாளை எப்படி விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சந்திரனுடைய இயக்கத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா கணிக்கக்கூடிய திதி தான் இந்த சதுர்த்தி திதிங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 4வது நாள்னு சொல்லலாம். ஒரு மாதத்திலும் பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு ஒரு முறை சந்திரனுடைய சுழற்சி மாறக்கூடிய விதத்தில் இந்த சதுர்த்தி திதி நம்ம கொண்டாடி வரோம். மேலும் விநாயகர் பெருமாளின் அருளை பெறுவதற்கு விரதம் இருப்பது சிறப்பான பலனை தரும். விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு தெய்வமாக இருப்பதால் இவருக்கு நாம் விரதம் இருப்பது ரொம்ப ஒரு எளிமையான முறை தாங்க. இந்த நாளில் அதிகாலை எழுந்து நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வழிபடுங்க. பிறகு அருகம்புல் வெள்ளருக்கு கிடைத்தா விநாயகருக்கு மாலையாக கட்டி போட்டு வழிபடலாம். முடிந்தவங்க இந்த நாளில் முழுவதும் உபவாசம் இருந்தால் இன்னும் கூடுதல் பலனை பெறலாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடித்த மோதகம், அவள், பொரி, கொழுக்கட்டை, சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இந்த நாளை யார் வேண்டுமானாலும் விரதம் இருந்து வழிபடலாங்க. குறிப்பாக விரதம் இருக்க நினைத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க, நோய் உள்ளவங்க, நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களும் தீர வேண்டும் நினைத்தா இந்த குரு பகவானுடைய அருளையும் பெறுவதற்கு இந்த நாளை தவறாமல் விரதம் இருந்து வழிபடுங்க. இந்த நாளை விரதம் இருந்து வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேது தோஷம், நாகதோஷம் போன்றவற்றிலிருந்து விடுபட முடியும். அதே போல் சதுர்த்தி நாளை விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயம் நீங்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கிரக தோஷங்கள் அனைத்து விலகும். சங்கடங்களும் அதே போல் நீங்கிடும். காரிய தடையும் நீங்கிடுங்க. சகல விதமான சௌபாக்கியமும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். சதுர்த்தி திதி துவங்கியதிலிருந்தே நீங்கள் விரதத்தை தொடங்கலாங்க. இல்லைன்னா சதுர்த்தி என்று நீங்கள் காலையிலேயே உங்களுடைய விரதத்தை நீங்கள் துவங்கிக்கலாம். மாலையில் விநாயகர் கோவிலுக்கு சென்று நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்ட பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். இந்த நாளை நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமாக பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ கணபதியை போற்றி என்னும் மந்திரத்தை மனதார நீங்கள் சொல்லி வழிபடுங்க. மேலும் இந்த நாளை விரதம் இருக்கக்கூடியவங்க காலை மாலை இருவேளையுமே வீட்டில் விநாயகர் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு மலர்கள், அருகம்புல் சூட்டி வழிபட வேண்டும். விநாயகருக்கு உரிய மந்திரங்களையும் பாடல்களை பாடிட்டு தீபதூப ஆராதனை காட்டி பூஜையை செய்திடுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அருகம்புல், வெள்ளருக்கு, மஞ்சள், சந்தனா, குங்குமண்ணி, வாசனை மலர்கள், தும்பை பூ கூட சூடலாம். அதே போல் 21 வகையான இலைகளும் மலர்கள், பழங்கள் கொண்டு விநாயகரை ஆதி விசேஷமான பலன்களை தருமா. இந்த நாளில் நெருப்பு சம்பந்தமான காரியங்களை சதுர்த்தி நாளை செய்தாலே நிச்சயம் அதில் வெற்றி உண்டுங்க. கடன்கள் அடைக்க, நீண்ட கால பகை சமரசம் பேச இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் செய்யலாம். வேத சாஸ்திரங்கள் கற்பதற்கு ஒரு சிறப்பான நாளாக அமையுங்க. மேலும் இந்த நாளில் யம தர்மனுக்குரிய திதியாகவும் இருப்பதால் இதில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்ய ஏற்றதில்லைங்க. முற்காலத்தில் மன்னர்கள் போர் துவங்குவதற்கும் எதிரிகளை வெல்வதற்கு மட்டும் இந்த நாளை பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் பெண்கள் தாராளமாக நீங்கள் இந்த சதுர்த்தி விரதம் இருக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி என்று
பெண்கள் விரதமிருந்து வழிபட்டா நாகதோஷ விலகும், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாது இருந்தா அந்த பிரச்சனைகளும் சரியாகிடுங்க. மேலும் குழந்தைகள் கல்வியில சிறக்க வேண்டுமா, கிரக தோஷங்கள் விலக, குறிப்பாக கேது நாகதோஷம் சந்திர தோஷம் இருந்தீங்கன்னா இந்த நாள விரதம் இருந்து வழிபட்டா அனைத்தும் நிவர்த்தியாகும். குழந்தை இல்லாதவங்களும் செய்யும் தொழில தடைகள் இருந்து கொண்டு இருந்தா இந்த நாளில் விரதம் இருந்து மாலையில விநாயகருக்கு அருங்கம்புல் சாட்சி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டா பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகிடுங்க. இந்த விநாயகரை நீங்க எந்த தெருவுக்கு போனாலும் அங்க நிச்சயம் ஒரு இடத்துல விநாயகரை நீங்க தரிசிக்க முடியுங்க. ஏன்னா விநாயகர் இல்லாத ஊரே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமாளே நாம் வழிபாடு செய்ய சிறப்பான ஒரு நாள் தாங்க இந்த சதுர்த்தி நாள். இந்த நாளில் நாம் பெருமாளை வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக விலகணும்னு சொன்னோம். அதன்படி இந்த நாளை ஏற்றக்கூடிய தீபம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கோவில்களில் இருந்தாலும் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சக்தி அதிகம்னு சொல்ல முடியும். இந்த அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வலம் வந்து வழிபடுவதால் உங்களுக்கு வேண்டிய வரங்கள் அனைத்து நிச்சயம் உடனே நடக்குங்க. குறிப்பாக குழந்தை பாக்கிய வேண்டி வளம் வந்தீங்கன்னா திருமணம் நடக்க வேண்டும்னு வளம் வருவதோ விசேஷம். பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்தடி பிள்ளையாருக்கு சக்தி அதிகம் இருக்குங்க. அப்படிப்பட்ட பிள்ளையாரை எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபடலாம், அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சதுர்த்தி தினம் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபம் ஏற்றும் போது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையாக அமைந்திருப்பதால் குருவனுடைய அருளும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். வீட்டில் வழிபாடு செய்யலாம், இல்லைன்னா ஆலயத்தில் கூட சென்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. இதற்கு நீங்கள் 8 கொழுக்கட்டைகளை செய்து அதை விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். அப்படி செய்ய தெரியாதவங்க அவள் வைத்து கூட நீங்கள் வழிபடுங்க. இந்த நாளில் ஆலயத்திற்கு வரக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தருவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக அமைங்க. இதோடு சேர்ந்து உங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க, இன்னும் விசேஷமான பலன் உண்டு. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரே இலை மட்டும்தான் உங்களுக்கு தேவை. இந்த இலை தான் மரங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய அரச மர இலைங்க. இங்கே ஒரே ஒரு அரச மர இலையை பறித்து வந்து அதை சுத்தம் செய்து அதன் நுனிப்பகுதியில் சந்தன குங்குமம் வச்சுட்டு அதன் காம்பு பகுதி இருக்குல்ல அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விநாயகர் பெருமானே மனதார நேர்த்தி கொண்டு தீபம் ஏற்றணும். பிறகு விநாயகருக்குன்னு உரிய விநாயகர் அகவல் இல்லைன்னா விநாயகருடைய 108 போற்றி சொல்லி பாராயணம் செய்திடுங்க. இந்த தீபத்தை ஏற்றி வைத்து மனதார விநாயகர் பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி வழிபட்டா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்து நீங்கி ராஜயோகம் உண்டாகுங்க. அதே போல் குரு பகவானுடைய முழு அருளும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு தீப வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிதாக வாங்கிய ஒரு மண் அகல் விளக்கு. மற்றொன்று என்னென்னா அரச மர இலை தாங்க. 5, 7, 9 என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல தாம்பழத்தட்டை எடுத்து சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதே மேலே அரச இலையும் சுத்தம் செய்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு விளக்கு போல் நீங்கள் வச்சிடுங்க. பிறகு இந்த தட்டை விநாயகருடைய படத்திற்கு முன்னாடி வச்சு அதில் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றி விநாயகருக்கு படத்திற்கு முன்னாடியே வச்சு மனதார விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் வைத்தாலே பார்த்தீங்கன்னா அது நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா திருமண தடை, குழந்தை பாக்கியம், கடன் தொல்லைன்னு எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், குறைந்தபட்சம் இந்த ஒரு தீபம் அரை மணி நேரமாவது அப்படியே ஏறிட்டுங்க. பிறகு குளிர விட்டுடுங்க. மேலும் இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி தினங்களில் வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறுங்க. அதே போல் இந்த நாளில் மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாட்டிற்கு மஞ்சள் நிற திரியை போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி நாளாக இருந்தால் வீட்டினுடைய நடுமுற்றத்தில் மாங்கோலம் இட்டு 27 இல்லைன்னா அதற்கு மேலே விளக்குகளை ஏற்றுவதும் இன்னும் சிறப்பான பலனை தருங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமையை போக்கி வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உண்டா. சதுர்த்தி தினம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அமைந்திருப்பதால் இந்த நாளை கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டா கோடி புண்ணியங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு
ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருடைய பெயர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.